அண்ணா யூனிவர்சிட்டியில் 4 வருஷமாக கொடியை போட்டுக்கிட்டு ஜீப்பில் டெய்லி வந்து போயிருக்கான். அப்போ டெய்லி வந்து போயிருக்கான்னா வாட்ச்மேன், அந்த எஸ்டேட் ஆஃபீஸர், அந்த ரிஜிஸ்ட்ரார் யாருக்கா தெரியணும்ல, யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல, சார் இந்த ஞானசேகரன்ற பையன் என் மச்சான், அவன் எப்போனா உள்ளே வரட்டும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த யார் கொடுத்த தைரியம், அந்த லைசன்ஸ் யார் கொடுத்ததுன்னு விசாரிக்கணுமா நம்ம? எப்படிங்க ஒருத்தர் தனியாக 4 வருஷம் உள்ளே போய் இருட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்து அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அழகாக வெளியில் வந்து சட்டையை போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க முடியுமா ஒருத்தரால் தனியாக? அவர்னா சூப்பர்மேன் அவர். அப்போ ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து அவர் இயக்கிருக்கு. அவருக்கு ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, இவன் நம்மால், இவன் எப்போனா உள்ளே போவான், எப்போனா உள்ளே வருவான், யாரும் கேட்கக்கூடாது அப்படி ஏதோ ஒரு சக்தி சொல்லியிருக்கு. இதை ஏன் விசாரிக்கலன்னு கேட்குறோம். ஒரு வாட்ச்மேன் கூட அவங்க கூட ஒரு விசாரிக்க செக்யூரிட்டியை போடல, அக்யூஸ்டா போடலாம்ல. இவர் கூட இருந்து கான்ஸ்பிரசியில் ஒருத்தரை போடலாம், தூண்டி விட்டாருன்னு போடலாம்ல. யாராவது ஒருத்தரையும் போடல. சந்தேகம் வருமா வராதா? அது ஒரு விக்டிம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் எகிரி ஜம்ப் பண்ணி போய் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்திருக்காருன்னா ஒரே ஒரு ஆள்னு சொல்லலாம். அவங்க ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் நம்ம சொல்லல, போலீஸே சொன்னது என்னென்னா, இவன் அடிக்கடி அங்கே உள்ளே போய் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், பல பெண்களை பண்ணியிருக்கான்னு தான் அவங்களுக்கு கேஸு. பல பெண்கள் எப்படி ஒரே ஆள் பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு தப்பு. இது ஒரு பாயிண்ட்டா?